வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் அதிபதியுடன் இணைந்த கிரகங்களின் மூலம் ஏற்படும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கங்கிறது இந்த 7ஆம் அதிபதியை வைட்டும், அந்த 7ஆம் அதிபதியோட என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதை பொறுத்து அவங்களுடைய கேரக்டரு, அவங்களுடைய குணநலன்கள் மற்றும் உயரம் என்ன மாதிரி சமுதாயத்தில் அவங்களோட விஷயங்கள் மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை முதற்கொண்டு அந்த 7ஆம் அதிபதியை மற்றும் அல்லாமல் 7ஆம் அதிபதியை என்ன கிரகங்கள் பார்க்குது, அந்த 7ஆம் அதிபதியோட என்ன கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கு, பாகை முறையில் என்னென்ன கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கு, அதையெல்லாம் பொறுத்து தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட குணநலன்களை பொறுத்தும் திருமணத்தில் எந்த அளவுக்கு அதை வாழ்க்கையை ட்ராவல் பண்ணிட்டு கொண்டு போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போது ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்க்கணும். பலமாக இருக்குது, 7ஆம் அதிபதி பலவீனமாக இருந்து அதோட ஒரு பலமான கிரகம் சேருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த 7ஆம் அதிபதி பலமாகத்தான் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிரகம் நீசமாக இருக்குது. இப்போ 7ஆம் அதிபதி மீனத்தில் புதன் கிரகம் நீசமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். மீன லக்னமாக இருந்து 7ஆம் அதிபதி புதன் அது நீசமாக இருக்குது லக்னத்தில். பட் அந்த லக்னத்தில் ஒரு சந்திரனோ இல்லை குருவே இருக்குது, குரு ஆட்சி பெற்றிருக்கு. சந்திரன் 5 குடையவர் இருந்தாலும் கூட பட் அந்த சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த புதன் கிரகம் வலுவடையத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு சூட்சமான விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனமாக பார்க்கணும். 7ஆம் அதிபதி நீசமாயிருச்சு அப்படின்னு மட்டும் எடுக்காமல், இன்க்ளூட் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட புதன் திக்பலமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடக்கூடாது. அப்போது இந்த இடத்துல 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது, சந்திரன்கிற கிரகத்தோட சுப கிரகத்தோடு சேர்ந்துருக்கு. ஸோ இதையும் நம்ம பார்க்கணும். அப்போ 7ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பலமானவங்களாக இருப்பாங்க. அதுவும் தன்னோட லக்னத்தில் இருக்கிறனால இவங்க தன்னோட வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த உறவுக்கு அதிகப்படியான பிடித்தமான விஷயத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கான்செப்டே இருக்குது. 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாவோ இல்லை 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்த்தாவோ கண்டிப்பாக ஒரு திருமண வாழ்க்கை அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இதில் 7ஆம் அதிபதியோட சந்திரன் கிரகம் இருக்கிறனால 5 குடையவர் சேர்ந்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தசாபுத்திகள் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை பார்த்துக்கிறது நல்லது. அப்போது இப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க சந்திர திசையோ புதன் திசையோ நடக்குது அப்படின்னா, இல்லை அந்த புத்தி காலங்கள் வரும் பட்சத்தில் காதல் திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த சந்திரன் புதன் இருக்குது மீனத்தில், இதோட ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னா, அந்த ராகு இருக்குது அப்படின்னா சந்திரனோட ராகு, இப்போ சந்திரன் ஒரு 10 டிகிரியில் இருக்குது அப்படின்னா ராகு உங்களுக்கு 7 டிகிரியில் இல்லை 12 டிகிரியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சந்திரன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம், பலவீனமாயிடுச்சு. ஏன்னா ராகுவோட சந்திரன் நெருங்கி 2 டிகிரிக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் கிரகணத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அந்த சந்திரன் வீக்காக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு குழப்பமான ஒரு மன ரீதியான ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பயத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். குழப்பமான ஒரு முடிவுகள் தடுமாறி எடுப்பாங்க. ஒரு முடிவுகள் எப்போவுமே வச்சுக்க மாட்டாங்க, 2-3 முடிவுகள் இவங்கக்கிட்ட இருக்கும். அதாவது லக்னத்திலே இருக்கனால இவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கிட்டும் அந்த குணம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரகம் புதன் இருக்குது, பட் அந்த கிரகத்தோட 2 கிரகம் சேரும்போது அது புதன்கிற அந்த 7ஆம் அதிபதியும் பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்ம புதனோட ராகு கேது இணையுது அப்படின்னா அது கிரகணம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ புதன் 10 டிகிரியில் இருக்குது அப்படின்னா ராகு கேது 25 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ நமக்கு தேவை மோஸ்ட்லி 5 டிகிரி, அதை விட 3 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது பலமடைய செய்யும். ராகு கேது ஒரு கிரகத்தோடு இணையும் போது அந்த 3 டிகிரி 5 டிகிரி
டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா கிரகணம் ஆகும் பட்சத்தில் வந்து அந்த மற்ற கிரகங்கள் வந்து பலவீனம் அடையுது இந்த ராகு கேதுக்கள்னால அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த புதன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஒரு மீன லக்னமாக இருந்து 7ஆம் அதிபதி புதனாண்டு மீனத்தில் இருக்குது. இதோட செவ்வாய் கிரகம் சேருது அப்படின்னா என்ன கான்செப்ட் வரும் அப்படின்னா, செவ்வாய்ங்கிறது புதன் செவ்வாய் பகை கிரகம். அப்போது அந்த செவ்வாயாக இருக்கும் பட்சத்தில் வந்து 7க்கு 3 குடையராக வராது செவ்வாய். ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு போராட்ட குணம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாட்டாங்க. ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் உடனுக்குடனே செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட அந்த புதன்கிறது 7ஆம் அதிபதி. அந்த புதனோட என்ன கிரகங்கள் சேருதோ அந்த கிரகத்தோட செயல்பாடுகள் கேரக்டராக வெளிப்படுமே தவிர புதன்கிற கிரகத்தோட கேரக்டர் வெளிப்படாது. அதுதான் வந்து முக்கியமாக நம்ம இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ செவ்வாய்ங்கிறது வந்து புதனுக்கு பகை கிரகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு விஷயம் இவங்க செய்யலான்னு முடிவு பண்ணுவாங்க. பட் செவ்வாயோடு இருக்கிறதுனால அந்த முடிவு வந்து அவசர முடிவு எடுப்பாங்க. அப்போ வந்து யாருக்கிட்டேயும் கேட்காம இவங்க எடுக்கிற முடிவு வந்து இவங்களுக்கே வந்து அது பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வேகமான முடிவெடுக்கிறது, வேகமாக பேசுகிறது, அதே மாதிரி வந்து செயல்பாடுகள் வேகமாக இருக்கிறது, அடுத்தவங்கக்கிட்ட கோபப்படுறது, அந்த அந்த பேச்சுக்கள் வந்து வார்த்தையினால் வந்து மற்றவங்கள காயப்படுத்துறது எல்லாமே செவ்வாய் வந்து எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கோ அந்த பலன்கள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அப்போ திருமண வாழ்க்கையில் வந்து புதன் வந்து 7ஆம் அதிபதியோட செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட அந்த வேகம், விவேகம், கோபம், அவசர முடிவு, பதற்றம், உணர்ச்சி வசப்படக்கூடியது, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதோடு அவங்கக்கிட்ட வந்து அன்பு இருக்கும். எந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காங்களோ அந்தளவுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் இவங்க வந்து அடைவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். சரிங்களா? செவ்வாய்னாலே ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக அவங்க நண்பர்கள் மூலியமாகவோ உறவுகள் மூலியமாகவோ கண்டிப்பாக நம்பிக்கை துரோகங்கிற விஷயத்தை அடைஞ்சே தீருவாங்க. இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த திசா காலத்தில் நடக்கக்கூடிய தன்மைகள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நடக்குது. செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் செவ்வாய் திசை முடியறக்குள்ளையாவது இந்த விஷயத்தை எல்லாமே வந்து அனுபவித்து தான் வந்து வாழ்க்கையிலேருந்து வெளியே வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து அந்த மாதிரி தசாபுத்தி காலத்தில் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து யார்கிட்டையும் நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், தம்பிகளாக இருக்கட்டும், அவங்ககிட்டலாம் கொஞ்சம் வந்து கணவனாக இருக்கட்டும், ஒரு பெண் ஜாதகம் தான் கணவராக இருக்கட்டும், அவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது வந்து பேச்சுவார்த்தை மூலயமா சங்கடங்கள் வர்றது, ஒரு விஷயத்தை செய்ய போய் பிரச்சனை வர்றது, இதெல்லாமே நடக்கக்கூடியதாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியோடு வந்து புதன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து செவ்வாயை சொல்லியிருக்கோம். இது எந்த கிரகமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். பட் அதுக்குள்ளே சேரக்கூடிய தன்மையை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து பலன்கள் நடைமுறைப்படுத்தப்படுது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இப்போ வந்து 7ஆம் அதிபதியோட சூரிய கிரகம் இருக்குது, சூரியன் வந்து இணைந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து என்றைக்குமே நம்மளை வந்து சமுதாயத்தில் வந்து மதிக்கிற அளவுக்கு இருக்கணுங்கிற அந்த குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து கௌரவம் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. மதிக்கிறவங்களும் மதிப்பாங்க, மதிக்கலைன்னா கேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த குணம் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் இவங்களோட தலைமை பண்பு வந்து அதிகப்படியாக வெளிப்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வீடே இருக்குது அப்படின்னா அவங்க அந்த வீட்டில் வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதியோட சூரியன் இருந்தாலும் சரி, லக்னத்தில் சூரியன் இருந்தாலும் அவங்களோட செயல்பாடுகள் அந்த இடத்துல அதிகமாக வெளிப்படும். இதே 7ஆம் அதிபதியோட சூரியன் இருக்குன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும். அவருக்கு வந்து நீங்கள் அனுசரணையாக போனால் ரொம்ப பிடிக்கும், அதிகாரமாக பண்ணிங்கன்னா பிடிக்காது, அன்பாக பேசினா பிடிக்கும். இப்போ இந்த கான்செப்டில் நீங்கள் திருமண வாழ்க்கை கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சந்திரன். 7ஆம் அதிபதியோட சந்திர பகவான் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பாசங்கிற விஷயம் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. உண்மையான பாசத்தை வந்து நம்ம காட்டுற மாதிரியே மற்றவங்களும் நம்மக்கிட்ட வந்து அதே மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. தாய் பாசம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். தன்னுடைய தாய் மாதிரியே வந்து தன்னோட மனைவி இருக்கணும், அந்த மாதிரியே வந்து தன்னோட கணவர் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வட்ட முகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திரனாக இருக்கிறனால வந்து உடனே சடனாக வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து மனசை வந்து கொஞ்சம் விட்டுருவாங்க. அதாவது வந்து இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு சீக்கிரமே வந்து அந்த நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க.
பாசிட்டிவாக யோசிக்கிறத விட ஒரு விஷயம் நமக்கு நடக்கலைன்னா ஓகே நடக்காது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மனசு விடக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திருமண வாழ்க்கை கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 7ஆம் அதிபதியோடு வந்து ஒரு வக்ரமான கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் வந்து கொஞ்சம் தாமதமாக செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற தன்மை இவங்ககிட்ட நிறையா இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் வேணும்னா அந்த விஷயத்தை அடைஞ்சே தீரணுங்கிற அந்த வைராக்கியம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து 7ஆம் அதிபதியோட வந்து செவ்வாய் இருக்குது, அந்த செவ்வாய் வக்ரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து வண்டி வேகமாக ஓட்டக்கூடிய தன்மை இருக்கும். எந்த ஒரு செயல்பாடுமே வந்து வேகமாக முடிக்கணும், பட் அந்த 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 விஷயத்தை முடிச்சே தீரணும் அப்படிங்கிற அந்த தன்மை அவங்கக்கிட்ட அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து வக்ரமான கிரகத்துக்கு உண்டான தன்மை. ஒரு கிரகம் 7ஆம் அதிபதியோட நீசமான கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பயந்த சுபாவம் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, தள்ளி போடுவாங்க. அதே மாதிரி நம்மளால் முடியுமாங்கிற அந்த இயலாமை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இதெல்லாமே வந்து இருக்கக்கூடிய தன்மைன்னு எடுத்துக்கலாம். இதே 7ஆம் அதிபதியோட உச்சமான கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து அதிகப்படியாக சமுதாயத்தில் வெளிப்படும். மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி அவங்க விஷயங்கள் நடத்துவாங்க. எந்த விஷயத்தையும் போல்டாக செயல்படுத்துவாங்க. இவங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம், மதிப்பு இதெல்லாமே அதிகப்படியாக அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அப்போது ஒரு உச்சமான கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து பெரிய பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்கு உண்டான தசா புத்தியும் வந்தால் தான் அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை உங்களுக்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து புதன் பகவான் 7ஆம் அதிபதியோடு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நகைச்சுவையாக பேசக்கூடிய தன்மை. அதே மாதிரி பார்த்திங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு கேர்லெஸ்ஸும் இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும்னு எடுத்துக்கலாம். எந்த விஷயத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற தன்மையும் அவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா புதன்னாலே வந்து இளமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வந்து தன்னுடைய எப்போவுமே ஒரு நண்பர்கள் கூட்டத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. தனியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ 7ஆம் அதிபதி புதன் பகவான் இருக்குது அப்படின்னா வியாபாரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. பேச்சு திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐடியா பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா சிறப்பாக பண்ணி முடிக்கணுங்கிற தன்மை கண்டிப்பாக இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, ஒரு வியாபாரத்தை எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே வந்து எப்போவுமே வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கணுங்கிற தன்மை இவர்கிட்ட இருக்கும். தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நம்மக்கிட்ட ஹாப்பியாக எந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப பெருசாக அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போகாமல் சுமூகமாக முடிச்சுட்டு உடனே அந்த அந்த பிரச்சனையை முடித்து அடுத்த செகண்ட் நம்மகிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிற தன்மையை வந்து எதிர்பார்க்கக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறத மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ 7ஆம் அதிபதியோட புதன் கிரகம் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி தன்மை எல்லாமே அவர்கிட்ட இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 7ஆம் அதிபதியோட குரு பகவான் சேர்ந்துருக்கு அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, கொஞ்சம் பூசண மாதிரி இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். தொப்பை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை திருமணத்துக்கு பிறகு அந்த தொப்பை இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து சுத்தமாக இருக்கணும், அட்வைஸ் பண்ணுறது, ஒரு நியாய தர்மத்தை எதிர்பார்க்குறது, ஒரு சில விஷயத்தை வந்து குறைய கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே வந்து இவங்கக்கிட்ட இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போது 7ஆம் அதிபதி குரு பகவான் இருக்கார் அப்படின்னா நீதி நேர்மை இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பவராக இருப்பார். தன்னை சுற்றத்தில் இருக்கிறவங்ககிட்ட சுற்றி இருக்கிறவங்ககிட்ட வந்து சுமூகமாக பழகக்கூடியவங்களாக இருப்பார். ஆன்மீக விஷயத்தில் கோவில் விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வந்து அமைப்புகள் இருக்குது. அந்த குரு வக்ரமாகாமல் இருக்கணும். குரு வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட் தன்மை வந்துடும். ஸோ கடவுளை கும்பிடுவார், ரொம்ப ஆன்மீகத்துக்குள்ளே போக மாட்டார். கடவுள் இருக்குது அவ்வளோதான். ஸோ வந்து கோவில் பணியை வந்து செய்கிறது, ஆன்மீகத்துக்குள்ளே போய் ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப இன்டெப்டாக போக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். சாஸ்திரம் விஷயத்தில் சம்பிரதாய விஷயத்துலலாம் வந்து குரு வக்ரமாகலைன்னா வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. விரதங்கள் கடைப்பிடிக்கிறது, ஒரு பூஜை புனஸ்காரத்தில் வந்து கடைப்பிடிக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தன்மை இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது அடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த குரு பகவான் வந்து இந்த ஒரு ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்டது, ஒரு அட்வைஸ் சம்மந்தப்பட்டது, இவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து இவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெசன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் பேசுகிறது பார்த்திங்கன்னா அட்வைஸாகவே இருக்கும். ஒரு டீச்சர் மாதிரி ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே.
மற்றபடி வந்து இவங்கக்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க அவங்க குணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 7ஆம் அதிபதியோட சுக்கிர பகவான் இணைந்திருக்காரு அப்படின்னா அழகாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலேயும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. ஒரு கலை விஷயம், இசை விஷயம், ஒரு ஒரு ஜாலியாக இருக்கிறது, வெளியே போயிட்டு வர்றது, அடிக்கடி வெளியே பயணம் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இந்த சுக்கிரன் கூட இருந்தால் அதெல்லாம் வந்து ரொம்ப விரும்புவாங்க. தன்னுடைய ஒரு ட்ரெஸ்ஸிங்க்கு, தன்னுடைய வந்து அழகாக நம்மளை காமிச்சிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு. அதுக்காக வந்து ஒரு துணி விஷயத்துலையும் சரி, ஜுவல் விஷயத்தில் ரொம்ப மெனக்கெட்டு அதை வந்து வாங்குவாங்க, செலவுகள் பண்ணுவாங்க அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து சனி பகவான் 7ஆம் அதிபதியோடு சேர்ந்துருந்தாவோ, இல்லை லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்தை பார்த்தாவோ, இல்லை பார்வையில் வந்து 7ஆம் அதிபதி சேர்ந்துருந்தாலும் கூட, பாகை அப்படிங்கிற விஷயத்தை வந்து எப்படி கான்செப்ட்னா, ஒரு 7ஆம் அதிபதி வந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் ஒரு 20 டிகிரியில் இருக்குது அப்படின்னா, சனி பகவான் இல்லை எந்த கிரகமாக இருந்தாலும் 23 டிகிரிக்குள்ளே, இல்லை ஒரு 17 டிகிரிலேருந்து 20 டிகிரிக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் அதுவும் கூட ஒரு சேர்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் கூட வந்து கிரக சேர்க்கைக்கு வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இப்போ சனி பகவான் வந்து 7ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட வந்து வேலை தொழில் விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். குடும்பத்தை தாண்டி இந்த வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக வந்து கவனமாக பார்த்துக்குவாங்க. தனக்கு கொடுத்த வேலையை வந்து முடிச்சுட்டு தான் அடுத்தது வந்து குடும்பத்துக்குள்ளேயே போவாங்க. குடும்ப உறுப்பினருக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதே வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து வீட்டு வேலையை வந்து எப்போவுமே பார்த்துட்டுருக்கே இருக்கக்கூடிய சில இல்லத்தரசிகளை பார்த்துருப்பீங்க. ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறது, வீட்டுக்கு உண்டான வேலையை கவனமாக பார்த்துக்கிறது, அந்த வேலையிலேயே ஃபோக்கஸில் இருப்பாங்க. பட் ஆனால் தன்னுடைய கணவர் குழந்தைகளை வந்து பார்த்துக்குவாங்க. பட் ஆனால் அந்த வேலையை தாண்டி தான் அடுத்தது இம்பார்ட்டன்ட்னு பார்ப்பாங்க. அப்போ வந்து வீட்டை சுத்தமாக பார்த்துக்கிறது, அவங்க குழந்தைகளுக்கு உண்டானது என்னென்ன தேவைகள், வீட்டுக்காருக்கு என்னென்ன தேவைகள், அதில் வந்து ரொம்ப வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அந்த வேலையை சிறப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம். கொஞ்சம் சோம்பல் அந்த மாதிரி இருக்கும். அந்த சனி வக்கரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஈடுபாடுகள் தொழில் வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் வந்து அதிகப்படியாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு கிரகமும் வக்கரமாகி ஒரு 7ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா அங்கே அங்கீகாரங்கிற விஷயம் அந்த கிரகத்திற்கு உண்டான காரகத்துவத்தில் கிடைக்காது அப்படிங்கிறத ஒரு விஷயம் எடுத்துக்கலாம், உண்மையான விஷயம். உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ சனி வக்கரமாக இருக்குது 7ஆம் அதிபதியோடு அப்படின்னா இவங்க என்னதான் வேலை செஞ்சாலும், தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும், இல்லை வீட்டிலே வேலை செய்கிறனாலும் மற்றவங்க கிட்ட அப்படி தாண்டி இப்போ வந்து வேலை செய்கிற இடமா இருந்தால் ஓனர்கிட்ட வந்து சிறந்த அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்காது. வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னா கணவன்கிட்டையோ குழந்தைகிட்டையோ வந்து சூப்பராக பண்ணுறீங்கம்மா அப்படிங்கிற அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் வந்து ஒரு வேலைக்காரங்களை வச்சு வேலை செய்கிறாங்கனாலும் அவங்க என்னதான் இவங்க விசுவாசமாக வந்து தொழிலாளர்களுக்கு வந்து இவங்க வந்து சேவை செய்தாலும் கூட அவங்கக்கிட்ட வந்து சரியான ஒரு அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து வக்கரமான கிரகங்கள் எப்போவுமே வந்து அந்த காரத்துவத்தை தொட்டு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டு, நல்ல ஒரு தொழிலாளி, நல்ல ஒரு முதலாளி அப்படிங்கிற அந்த பேர் எடுக்கிறது வந்து ரொம்ப வந்து கடுமையாக உழைச்சி பின்னாடி கடைசி காலத்தில் தான் அந்த பேர் வருமே தவிர வாழ்க்கையில் முற்பகுதியில் அந்த பேர் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி 7ஆம் அதிபதியோட என்னென்ன கிரகங்கள் சேர்ந்து என்னென்ன பலன்களோடு தான் இருப்பாங்க, அந்த கேரக்டர் இருக்கும், அந்த குணநலங்கள்ட திருமண வாழ்க்கையில் லைஃப் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ண போகுதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து சில பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து 7ஆம் அதிபதியோட ராகு இணைந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிடிவாதம், எந்த விஷயத்தையும் பெருசாக யோசிப்பாங்க. ஒரு சொசைட்டியாக இருந்தாலும் நம்மளை பெருசாக மதிக்கணும், ஒரு 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 விசேஷம் பண்ணுறாங்களும் பெருசாக பண்ணணும், ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறதுனால பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆசைகள் எல்லாமே பெருசாக. ஏன்னா ராகுனால பிரம்மாண்டம், அந்த மாதிரி தான் அவங்களோட டாட் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை. அப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட வந்து நீங்கள் ஏதோ ஒரு கோல்டு வாங்க போகிறீங்கன்னா சின்னதாக பார்த்தீங்கன்னா காமிச்சிங்கன்னா பிடிக்காது, பெருசாக காட்டினீங்கன்னா பிடிக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா பிடிக்காது, நல்ல ஐடியாவாக கொடுத்து பெருசாக இருக்குன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு.
அதே மாதிரி வந்து இவங்க நிறைய பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதிகமாக பேசணும்னு நினைக்கக்கூடிய அப்போ இவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து 7ஆம் அதிபதியோட கேது இருக்குது அப்படின்னா வந்து அதிகப்படியாக யாருக்கிட்டையும் வந்து பழக மாட்டாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு வட்டம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து அந்த திறமைகள் அதிகமாக இருக்கும். ஒரு தொழிலாக இருக்கட்டும், எதுலேயுமே நாலேஜ் அதிகமாக இருக்கும். கேதுனால வந்து நுண்ணறிவு எல்லா விஷயத்துலையும் அதிகப்படியான அறிவு இருக்குது. பட் ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க. இதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ராகு வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கும். கேது வந்து எதுவுமே தெரிஞ்சாலும் காட்டிக்காது. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த கேது வந்து இருக்குது. சுக்கிரனோட கேது இருந்தாலும் சரி, செவ்வாயோட கேது இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கிட்ட வந்து நீங்கள் நிறைய விஷயத்த கேட்க முடியாது. அவங்கக்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. நிறைய விஷயம் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்கங்கிற விஷயத்த நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த மாதிரி தன்மை இருக்கும் அப்படின்னா அளவாக பேசுவாங்க. ரொம்ப பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி எது மேலேயும் ரொம்ப பற்று வச்சுக்க மாட்டாங்க. ஆசைகள் அதிகமாக இருக்காது. எல்லாமே சிம்பிளாக யோசிப்பாங்க. சின்னதாக ஒரு வீடு இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து கேதுவோட தன்மை எல்லாமே இருக்குமே தவிர பெருசாக வந்து யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் மற்றவங்கக்கிட்ட வந்து கூட வந்து பழகிறதுக்கு வந்து யோசனை பண்ணி தான் பழகுவாங்க. சகஜமாக எல்லாத்துக்கிட்டேயும் உள்ளே மிங்கிளாக மாட்டாங்க. ஸோ அது வந்து கேது திசை நடக்கும்போது அது அதிகப்படியாக அந்த செயல்பாடுகள் வந்து ஸோ அப்போ அந்த அந்த 7ஆம் அதிபதியோட கேது இணைகிறனால இந்த பலன்கள் வந்து நம்ம அப்படி எடுத்துக்கவும் கூடாது. ஏன்னா அந்த கேது இணைந்து இருக்கும்போது வேறு கிரகங்கள் பார்வையிடுதா, இல்லை அந்த கேதுவோட வேறு கிரகங்கள் சேர்ந்துருக்கா, அதையும் பார்க்கணும். இப்போ அந்த 7ஆம் புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கணும். 7ஆம் அதிபதி கேதுவோட புதன் கிரகம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேசவும் செய்வாங்க ஜாலியாக. பட் ஆனால் வந்து நிறைய விஷயத்தை அவங்ககிட்டருந்து வெளிப்படையாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சுக்கிரன் வந்து பார்க்குறாரு, சுக்கிரன் கூட இருக்கிறாரு அப்படின்னா வந்து இவங்கக்கிட்ட வந்து அந்த தன்மை இருக்கும். ஜாலியாக இருக்கணும், கொஞ்சம் நம்மளை வந்து வெளிப்படையாக வந்து நல்லா காட்டிக்கணும்னு இருக்கும். பட் அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து இவங்கக்கிட்ட இருக்காது. இந்த கேதுங்கிறது வந்து தன்னைத்தானே சுருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்காது. அப்போ அதையை பொறுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வந்து என்னென்ன விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் அவங்க பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேதர் பண்ணிட்டு இருக்கும்போது திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாகவே போகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே பொதுவான விதிகள் தான். இதெல்லாம் வந்து தசாபுத்தி நடக்கும்போது செயல்பாடுகள் வந்து அதிகப்படியாக வெளிப்படுத்துவோம். தசாபுத்தி இல்லைன்னா இவங்களோட கேரக்டர் இப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து லக்னாதிபதியோட தசையோ இல்லை 7ஆம் அதிபதி தசையோ நடக்கும்போது அவங்களோட தன்மையை அதிகப்படியாக வெளிப்படுத்துவாங்க. அப்போ நம்ம வந்து அந்த டைமில் வந்து ஈகோ அதிகமாக வரும். எப்போவுமே லக்னாதிபதி தசாபுத்தி நடக்கும்போதோ 7ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும்போதோ அவங்களோட லக்னம்ங்கிறப்ப வந்து வெளிப்படுத்துவாங்க அதிகமாக. அப்போ அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் அமைதியாக போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் அந்த இடத்துல வராது அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து பொதுவான விதிகள் தான். நிறைய விஷயங்கள் வந்து ஜாதகத்தில் வந்து என்ன சாரம் பெற்றிருக்கு, அந்த ராகு கேதுவோடு வந்து கிரகணமாக இருக்கா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த விஷயங்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் படி வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த பகுதிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.